கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் வர்ற சண்டே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சண்டேன்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் பார்த்திங்கன்னா வர சண்டே 5 PM 2 hours ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தான் நமக்கு இருக்க போகுது. அந்த 2 hours எபிசோட் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, ஏன்னா நம்ம சமளீஸ்வரி அவங்களுடைய கல்யாண நாள் அவங்க ஒரு மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கார்த்திக் ஐடியா கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சமளீஸ்வரியும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இதுதான் நமக்கு சான்ஸு, இந்த கல்யாண நாள் அன்னைக்கே அவங்களுடைய அந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நம்ம பண்ணிடலாம், வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அந்த வேலைக்கு போவானா இல்லை இங்கே கல்யாண நாளில் அவன் இருப்பானா? கண்டிப்பாக அவன் மாட்டிடுவான் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. எப்படி நம்ம கார்த்திக் அந்த கும்பாபிஷேகத்துலேயும் இருக்க போகிறாரு, இந்த கல்யாண நாள்லேயும் அவர் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ எப்படி கார்த்திக் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஆனால் பாட்டிக்கிட்ட நான் எப்படியாச்சும் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுவேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நான் கரெக்ட் டைமுக்கு அங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா, நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும். இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய கல்யாண நாள் எல்லாருமே ரொம்பவே கிராண்டாக கொண்டாடுறதுக்காக மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. இதில் நம்ம சந்திரா அவங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகுமா இல்லை சொதப்பல்ல முடியுமா? ஸோ கார்த்திக் எப்படி சந்திரகலாவை ஏமாற்றி எப்படியாச்சும் கண்டிப்பாக கும்பாபிஷேகத்தில் அவங்க கலந்துப்பாங்க. எப்படின்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி